ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து மே 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டியூரிங் த பிஎம்ஸ் மோடிஸ் விசிட் டு யூபி. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணார் அப்படின்னா யூபிக்கு போனார். எப்போ அப்படின்னா April 28, 29 போனார். ஸோ அங்கே போய் எங்கெங்கெல்லாம் போனாங்க அப்படின்னா வாரணாசி, அதாவது காசிக்கு போயிருக்காங்க. அப்புறம் வந்து ஹார்டோய் அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்கே அவர் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்படின்னா மல்லிகா ஷமேலன் அப்படின்ற ஒன்றில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா அது ஒரு உமன்ஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நிறையா ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன்லாம் லைவ் பண்ணியிருக்காரு, நிறையாத்தை இனாகிரேட் பண்ணியிருக்காரு. மொத்தத்தோட ஒர்த் என்ன அப்படின்னா 6,350 crores. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சஞ்சய் சேத் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஞ்சி, ஜார்க்கண்டில் வந்து நமோ ஸ்டால் ஸ்கீமை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த நமோ ஸ்டால் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரீயான வெல் எக்யூப்டான பெர்மனண்ட்டான ஸ்டால்ஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னா சின்ன சின்ன லோக்கலில் இருக்க ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன திங்ஸ். ஸோ இதுதான் வந்து யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சஞ்சய் சேத் ராஞ்சியில் வச்சு இனாகிரேட் பண்ணியிருக்காரு. இதோட பேர் என்ன அப்படின்னா நமோ ஸ்டால் ஸ்கீம்ஸ். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு லோக்கல் ஸ்ட்ரீட் வெண்டாருக்கு ஒரு ஸ்டால் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதில் வந்து ஓரளவுக்கு ப்ரீ எக்யூப்டாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் NRA நேஷ்னல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட 75th ஆனிவர்சரி செலிப்ரேஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஃபார் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட். அவங்களோட பேர் என்ன அப்படின்னா டாக்டர் மனுஷ் மண்டவ்யா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆப் அப்படின்னா NRA அத்லெட் ஆப். ஸோ இந்த ஆப் வந்து எதுக்கு யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அத்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ட்ரைனிங் ஷெட்யூல்ஸு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதை நோக்கி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா 2028 ஒலிம்பிக்ஸை நோக்கி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். ஸோ இது என்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா April 30, 2026. ஸோ இது என்ன அப்படின்னா ஆயுஷ்மான் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, அதுக்கு கீழே வர ஒன்று. ஸோ இது என்ன அப்படின்னா கேஷ்லெஸ்ஸாக ஹெல்த் கேரை வந்து ஒரு எக்கனாமிக்கில் கொண்டு வரணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது வீக்கர் செக்ஷன் ஆஃப் இந்தியா வரைக்கும் போகணுன்றதுக்காண்டி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் நேஷனல் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நேஷனல் அஃபேர்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து உத்தரப்பிரதேஷ் போனாங்க இல்லை. ஸோ அதில் வந்து ஹார்டாய் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு போனாங்க. ஸோ அங்கே அவங்க எதை இனாகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா கங்கா எக்ஸ்பிரஸ்வே தான் இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசில் 112 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒர்த் எவ்வளோ அப்படின்னா 6,350 crores. ஸோ அதுக்கப்புறம் பிரிக்ஸோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இது எந்த ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்னா மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் அமெரிக்காவை ஃபோக்கஸ் பண்ண ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். இது எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு நடந்துச்சு. ஸோ இதில் இந்தியா சைடில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட சவுத்தோட செக்ரட்டரி. ஓகேவா? செக்யூரிட்டி இல்லைப்பா, செக்ரட்டரி. ஸோ அவங்க யார் அப்படின்னா நீனா மல்ஹோத்ரா, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா வெஸ்ட் ஏஷியாவில் போயிட்டுருக்க கான்ஃப்ளிக்ட் பற்றி, ஸோ அதுக்கப்புறம் காசாவில் போயிட்டுருக்க ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் பற்றியெல்லாம் அவங்க வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி ஓவராலாக எப்படி இருக்குன்றதை பற்றியும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் கூட சேர்ந்து ஒரு நேஷனல் வைடு ஒரு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா செல்லுக்குமே வந்து ஒரு சின்ன மெசேஜ் அலர்ட் வந்து வரும். ஓகே, இது ஒரு திங்கு, இது இப்போ வந்திருக்கிறதுல என்ன வந்திருக்கோம் அப்படின்னா ஓகே இது ஒரு நேஷனல் அலர்ட்காண்டி நாங்கள் வந்து ஒரு டெஸ்டிங்காண்டி இந்த மெசேஜ் அனுப்புகிறோம், இனிமேல் இந்த மாதிரி மெசேஜ் எதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு டிசாஸ்டர் வரப்போகுது இல்லை வருது அப்படின்ற பட்சத்தில் கண்ட்ரியில் உள்ள எல்லாருக்கும் உடனே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுன்ற திங் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அப்போ வந்து இது வழியாக தான் மெசேஜ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரோட மொபைலுக்கும் ஒரு அலர்ட் மெசேஜ் என்ன பிரச்சனையோ அது ரிலேட்டடாக வந்திருக்கும். ஸோ அதை வந்து சடனாக பண்ணுறப்போ யாரும் அதை கவனிக்கவும் மாட்டாங்க. அண்ட் மோரோவர் அப்போ அது ப்ராப்பராக நடக்குமானு தெரியாது. எந்த ஒரு விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணி பண்ணணுன்றதுக்காண்டி இதை டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது
இந்த சிஸ்டத்தோட பேர் என்ன அப்படின்னா செல் ப்ராட்காஸ்ட் அலர்ட் சிஸ்டம். ஸோ இது என்ன கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா May 2 இன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா நியூ டெல்லிலையும் அதுக்கப்புறம் நிறையா ஸ்டேட்ஸோட கேபிட்டல்லையும். ஓகேவா? ஸோ இது எஸ்பெஷலி எதுக்கு அப்படின்னா கிரிட்டிக்கல் சேஃப்டிக்கு அலர்ட்ஸ் ஏதாவது சிட்டிசன்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது வழியாக கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டேட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். ஸோ மகாராஷ்டிரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஏஐ பாலிசியை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? மகாராஷ்டிராவோட ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாலிசி 2026 வந்து அப்ரூவ் பண்ணுது. ஸோ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 10,000 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மும்பை எப்படியாவது ஒரு ப்ரீமியம் ஹப்பாக மாற்றணும். எதுக்கு அப்படின்னா ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் ரிசர்ச்சர்ஸ்க்கும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி இந்த பாலிசியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெங்களூரு போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம 11-2 எப்படி சொல்கிறது 112. ஓகேவா? ஸோ நம்ம 112 அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஏஐ பவர்டு மல்டிலிங்குவல் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். ஸோ இப்போது நீங்கள் யூஎஸில் நிறைய கேம்லலாம் பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா தே வில் சே கால் 911 அப்படின்னு எல்லாரும் கத்துவானுங்க. உடனே வந்து கால் போகும். அங்கே போயிட்டு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இருக்கும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அதாவது வித்தின் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு போலீஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸில் இருக்கிறது 911. ஸோ இந்தியாவில் அந்த மாதிரி எதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா 112. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்க பெங்களூரு போலீஸ் ஸோ நம்ம 112 அப்படின்ற ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் சிஸ்டத்தை எது கூட இன்டகிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஏஐ பவர்டு மல்டிலிங்குவல் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் கூட இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா கிரைசிஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுற டைமை வந்து குறைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மல்டிலிங்குவலில் இருக்கிறதுனால டிஸ்பாச்சருக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தெரியல அந்த மாதிரியான பிரச்சனைக்குள்ளேயும் இது போகாது. ஓகேவா? ஸோ அப்புறம் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் போகலாம். ஸோ ஸ்டேட் ஆஃப் ஹர்மோஸ். ஸோ இது பல காலங்களாக பார்த்துட்டு இருக்க ஒன்று தான். உலக லெவலில் அதிகமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து இருக்கக்கூடிய பாத் இது தான். ஸோ இதில் வந்து ஈரான் வந்து புதுசாக இறக்கியிருக்காங்க. என்ன இனிமேல் இதில் பாஸ் பண்ணோன்னா நாங்கள் போடுற ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா மேரிடைம் டிராஃபிக் இன் ஸ்டேட் ஆஃப் ஹர்மோஸை வந்து கவர்ன் பண்ண. ஓகேவா? ஸோ இது எது கூட சேர்ந்து வரும் அப்படின்னா அவங்களோட நியூக்ளியர் கேப்பபிலிட்டிஸை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதே டயத்தில் வந்து இங்கேயும் வந்து அவங்க வந்து ரூல்ஸை வந்து இம்ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்னதான் ரூல்ஸை இம்ப்ளே பண்ணாலும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி கிட்ட போயிட்டு அதாவது எல்லா கண்ட்ரிஸ் கிட்டே பேசுகிறாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் பார்த்து இதில் வந்து அவங்க ஒரே ஒருத்தவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இட் ஷுட் பி ஓப்பன் டு எவ்ரி ஒன்னாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் டாக் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பேங்கிங் பார்த்தலாமா? ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்மால் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷனுக்கான ரெகுலேட்டரி நார்ம்ஸை வந்து ஈஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஈஸ் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்துறது. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரூல்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது எப்போலேருந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னா July 1, 2026 ஆக்ட் ஆகும். ஸோ இது எஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னா ஸ்மால் அண்ட் பேஸ் லேயர் ஆஃப் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷனுக்கு. ஸோ இதுபடி என்ன அப்படின்னா அன்ரிஜிஸ்டர்டு டைப் ஒன் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் வந்து பப்ளிக் ஃபண்ட்ஸில் வந்து ரிலே ஆகிருக்காது. ஸோ இது வந்து டைரெக்டாக கன்சூமர் இன்டர்ஃபேஸ்குள்ளே போகாதனால இதோட கம்ப்ளைன்சஸ் பர்டன்ஸை வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எந்தெந்த கம்பெனிலாம் வரும்னா எந்தெந்த கம்பெனியோட அசட் பேலன்ஸ் 1000 crores கீழே இருக்கோ அவங்களாம் இதுக்குள்ளே வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செபி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பர்வா ஃப்ரேம்ஒர்க் அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இந்த பர்வா அப்படின்னா என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் வேலிடேஷன் ஏஜென்சி தான் இந்த பர்வா ஃப்ரேம்ஒர்க். ஸோ இது எப்போலேருந்து சர்வீஸ்குள்ளே வருது அப்படின்னா May 4, 2026 வருது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா யாரை ஆடிட் பண்ணுறதுக்காண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டடான இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் ஒரு சர்டன் குரூப் வந்து ஒரு சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஆல்ரெடி செபிக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க. ஒரு சில பீப்புள்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சொல்கிறத நம்பி நிறையா பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது தப்பாக இருக்கும். ஸோ அதனால செபி என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா
எல்லாரும் ஆடிட்குள்ளே வாங்க, நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி, நாங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸை ஆடிட் பண்ணி வேலிடேட் பண்ணி சொல்கிறோம் அப்படி சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த பர்வா. ஸோ அதுக்கப்புறம் டாடா ஏஏஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷுப் ஹெல்த் ஸ்திதி அப்படி சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இது என்ன அப்படின்னா யூனிட் லிங்க்டு ஹெல்த் ஃபண்ட் பிளான். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஃபண்டை மார்க்கெட்டில் போடுவாங்க. அதாவது இது வந்து மார்க்கெட் லிங்க்டு ஃபண்ட்ஸ். ஸோ இதை வந்து வெல்த் கிரியேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் இவங்க வந்து இல்னஸ்க்கும் ஹெல்த் கவரேஜ், ஃபினான்ஷியல் கவரேஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இட் கைண்ட் ஆஃப் அ ஹெல்த் இன்சூரன்ஸ் லிங்க்டு வித் த ஃபண்ட் கிரியேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் பார்க்கலாம். சகஜானந்த் மெடிக்கல் டெக்னாலஜிஸ். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வந்து. ஸோ இந்த சகஜானந்த் அப்படின்றது வந்து ஒரு மெடிக்கல் டெக்னாலஜிஸ்க்கான மெடிக்கல் டிவைசஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரெஸ்டீஜியஸ் 50,001 என்ற சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எதோட மேனுஃபேக்சர் செக்டாரில் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர்லாம் எதில் பண்ணுவாங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி கார்டியோவாஸ்குலர் டிவைஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார். ஸோ இவங்க வந்து கார்டியோவாஸ்குலர் டிவைசஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் த ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2026 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2026 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுபடி ஏசியாவில் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ரேங்க் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஸோ ஹையராக எது குவாலிட்டி பேஸில் இருக்குது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து யார் டாப்பில் இருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட டிங்ஸ்வா யூனிவர்சிட்டி தான் வந்து டாப்பில் இருக்குது. சரி, இந்தியாவில் வந்து எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இவங்க ரேங்கிங்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னா 128 யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த ஏசியன் யூனிவர்சிட்டி ரேங்கிங்குள்ளே வந்து இந்தியாவோட யூனிவர்சிட்டிஸ் போயிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா IISc இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் வந்து இந்தியாவிலேயே வந்து ஹையஸ்ட் இன்ஸ்டிடியூஷனாக வந்து ரேங்க் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பேரா டிஃபென்ஸ் வந்து யார் கூட அஃபிஷியலாக ஜாயிண்ட் வெஞ்சர் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா கால்பஸ் அண்ட் ஜேவி மைக்ரானிக்ஸ் கூட வந்து ஜாயிண்ட் வெஞ்சருக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஹைலி ஸ்பெஷலைஸ்டான அனிச்சிக் சாம்பர் ப்ராஜெக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ண. ஸோ இது என்ன சாம்பர் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு சின்ன ஒரு ரேடாரையோ இல்லை ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு எலக்ட்ரானிக்ஸையோ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸ் மாதிரி இருக்காது. ஸோ இப்போ நான் ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறேன்னா இட் ஷுட் பி ஃபங்க்ஷன் இன் 10 degrees 100 degrees. ஒரு சின்ன வேரியேஷன் தான் பிரச்சனை கிடையவே கிடையாது நம்ம ஒரு நார்மல் சிவிலியன்ஸ் யூஸ் பண்ணுற டிவைசஸ். இதே வந்து டிஃபென்ஸு இல்லை சேட்டலைட்டு ஸ்பேஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய செக்டார்ஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அங்கே உள்ள டிவைசஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட மேனுஃபேக்சரிங் அப்போவே அதை ப்ரிசைஸாக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கப்போ அதை வந்து நார்மலான ஒரு அட்மாஸ்பியரில் வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது. இட் ஷுட் பி ஒரு இதுக்குன்னே இண்டிஜினியஸான ஒரு டெஸ்டிங் ரூமோ ஒரு கேப்பபிலிட்டியோ ஒரு சாம்பரோ இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான நான் ரிஃப்ளெக்டிவ் டெஸ்டிங் கிரிட்டிக்கல் ரூம்ஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான சாம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரியான சாம்பர்ஸ் வந்து இந்த டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸையும் ரேடாஸையும் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா அதை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் இவங்க 3 பேரும் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மட் ஃபோர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆர்மி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ் ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரிசைஸான சாம்பர்ஸ் வேணும். ஸோ அதுக்கு தான் யார் அப்படின்னா பேரா டிஃபென்ஸ், காம்ப்ளஸ் அண்ட் ஜேவி மைக்ரானிக்ஸ் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட மீட்டிங் வந்து நடக்குது. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா கிர்கிஸ்தானில் நடக்குது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்ட்ரிக்டான 0 tolerance ஃபார் டெரரிசம்ன்ற திங்க வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்தியா சைட்லேருந்து இந்தியாவை யார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங். ஸோ அதுக்கப்புறம் டிஆர்டிஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லான்ச்சை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னது யாரோட லான்ச் அப்படின்னா நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச்
ஓகேவா. ஸோ நேவல் ஆன்டிஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இது எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா கோஸ்ட் ஆஃப் ஒடிசாவில் வச்சு பண்ணாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 6th நீலகிரி கிளாஸ் ஃப்ரிஜிகேட் ஜாயின்ஸ் நேவல் ஃப்ளீட். ஸோ இது என்ன அப்படின்னா இந்தியன் நேவி ஒரு புது ஷிப்பை வந்து அவங்களோட இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா 6th நீலகிரி கிளாஸ் ஸ்டீல்த் ஃப்ரிஜேட். ஓகேவா. ஸோ இதை வந்து ஆக்டிவ் ஃப்ளீட்குள்ளே கொண்டு வராங்க. அதாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஷிப்பை வந்து இந்தியன் நேவி வாங்குறாங்க அப்படின்னா அதை வந்து திரும்ப அதை வந்து ஃபோர்ஸ்குள்ளே கொண்டு வரணும். ஓகேவா. ஸோ இப்போ ஒரு போலீஸே வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்குது அப்படின்னா அதுக்கு தேவையான கஸ்டமைசேஷன்லாம் முடிச்சுட்டு அதை அவங்க ஆன் ரோட் மேக் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயம் தான் இதுவும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேவி ஒரு பெரிய ஷிப்பை வந்து அவங்க வந்து அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து எஸ்பெஷலி எதுக்கு அப்படின்னா மாடர்ன் மேரிடைம் த்ரெட்ஸை வந்து இது கவுண்டர் பண்ணுறதுக்கும் ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டான வார்ஷிப்ஸும் வந்து இதில் இருக்குது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்தியன் ஓசன் ரீஜியனை வந்து பாதுகாக்கிறதுக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் இண்டிஜினஸாக வந்து ஒரு 2 சிலிக்கான் ஃபோனட்டிக் சொல்யூஷன்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதனால் சிலிக்கான் ஃபோனட்டிக் சொல்யூஷன்ஸ். ஸோ இப்போது நம்மலாம் வந்து ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா எப்படி இங்கே ஏதோ ஒரு ப்ளூடூத் வழியாக இல்லைனா ஒரு ஈத்தர்நெட் கேபிள் வழியாக ஏதோ ஒரு வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ இதுக்கு பதிலாக இந்த சொல்யூஷன்ஸ் உள்ள வயரை நம்ம யூஸ் பண்ணோன்னா லைட்ஸை யூஸ் பண்ணி டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து டேட்டா வந்து ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதில் என்ன யூஸ் பண்ண போகிறாங்க லைட் சிக்னல்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க. இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அல்ட்ரா ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரோ சிப்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ இதுக்காக இந்தியா வந்து ஒரு இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு 2 சிலிக்கான் ஃபோனட்டிக் சொல்யூஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ் ஐஐடி மெட்ராஸில் தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் இதை பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இதை பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி தான் நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட 75th ஆனிவர்சரி செலிப்ரேஷன் வந்து நியூ டெல்லியில் நடக்குது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அத்லெட் ஆப்பை வந்து ஒருத்தவங்க லான்ச் பண்ணாங்க. யார் யூனியன் மினிஸ்டர் ஃபார் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யார் மனுஷ் மண்டாவியா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இன்னொன்றும் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 7.5 lakh ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அக்ராஸ் த இந்தியா வந்து 10 ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. எது வழியா அப்படின்னா ஸ்கவுட் அதில் இருக்கவங்களுக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒலிம்பிக்ஸ் 2028 நோக்கி இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ மேபி யாராவது நேச்சுரலி டேலண்டாக இருந்தால் அவங்கள ஃபைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைக் ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நமக்கு ஒரு ஸ்போர்ட்டே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் அதுக்குள்ளே போவோம். ஸோ இப்போ கிரிக்கெட் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அதனால நம்ம எல்லாரும் கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த மாதிரி ஷூட்டிங் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது வந்து நேச்சுரலாக நமக்கு வருமா வராதா எதை நம்ம அதை லவ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு நமக்கு வந்து தெரியாது. வி ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் இல்லை. ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து ஷூட்டிங்கிற ஸ்போர்ட்குள்ளே போகிறாங்க அப்படின்னா சம்பவம் அது அவங்களுக்கு எங்கேயோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அவங்க அதுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை வந்து 10 ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தா ஒருவேளை அவங்களுக்கு இது பிடிச்சிருந்தா அவங்க வந்து அதை ஒரு ஸ்போர்ட்டாக எடுத்துக்கலான்றதுக்காண்டி தான் இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலோட நியூ பிரசிடெண்ட்டாக வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் அனுபேந்திர கிரிவாலை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் விஜயகுமார் இறந்துட்டாங்க. ஸோ விஜயகுமார் யாரா அப்படின்னா ஒரு கால்ஃபர். ஓகேவா. இந்தியன் ஸ்போர்ட்ஸில் ஒரு கால்ஃபர். ஃபைன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் May 2 இன்னைக்கு என்ன அப்படின்னா வேர்ல்டு டியூனா டே. ஸோ என்னடே வேர்ல்டு டியூனா டே 2026. ஸோ அப்புறம் மிஸ்லினியஸ் பார்க்கலாம். டெல்லி ஹைகோர்ட் என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படி என்ஸ்டாங்கடு ஒய்ஃப் பிரிந்த ஒய்ஃப் கிட்ட பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட இன்கம் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸை வந்து ஒய்ஃப்க்கு வந்து காட்டவோ கொடுக்கவோ தேவையில்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எது கீழே வரும் அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ப்ரையாரிட்டைசிங் இண்டிவிஜுவல் ப்ரைவசி இன் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் கீழே வரும்.
ஸோ கல்யாணம் ஆகி 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்ற பட்சத்தில் ஹஸ்பண்டோட இன்கம் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒய்ஃப் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் ஹஸ்பண்டும் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இஃப் இன்கேஸ் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்கன்ற பட்சத்தில் ஹஸ்பண்டோட இன்கம் டேக்ஸ் ரெக்கார்ட்ஸை ஒய்ஃபுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு டிஎன்பிசி வச்சு பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபிஷியலாக பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா மேஜர் கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வந்து அவங்க வந்து பில்ட் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். எங்கே அப்படின்னா கூடன்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்டில். ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க வந்து இப்போதைக்கு மேஜரான கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணிக்கலான்னு யார் பர்மிஷன் கொடுத்துருக்கா? அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கூட்டன்குளம் எங்கே இருக்குது? திருநெல்வேலி, தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி டெய்லி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.